சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரை நிகழ்த்தினார். அது தொடர்பான செய்திகள்லாம் நம்ம தலைப்புச் செய்திகள்லேயே பார்த்து விட்டோம். தமிழக அரசு கொடுத்திருந்ததை அவர் வாசித்தார். வாசித்ததில் ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, சென்னை அருகே மாமல்லபுரம் பக்கத்தில் ஈசிஆர் சாலையில் ஒரு துணைக்கோள் நகரம், சேட்டிலைட் சிட்டி என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், இது அமைய உள்ளது தெரிய வந்துள்ளது. அதாவது மாமல்லபுரம் அருகே என்று சொல்லும் பொழுது சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் மாமல்லபுரம் அமைந்திருக்கிறது. அதற்கு அருகே சேட்டிலைட் நகரம் அமைக்கப்படும். சாலைகள் ஏற்கனவே விரிவாக்கப்பட்டு வருகிறது. ஈசிஆரை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் அகலமான சாலைகள் போடும் பணி நடைபெற்று வருகிறது. துணைக்கோள் நகரம் என்றால் என்ன, இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். இது இந்தியாவில் பல பகுதிகளில் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழகத்திலையும் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன, ஒரு சேட்டலைட் சிட்டியோட நோக்கம் என்ன? சென்னை பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட ஒரு 10 வருஷம் இருந்ததை விட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ச்சி அதிகம், இப்போ அதை விட வளர்ச்சி அதிகம், மக்கள் தொகையும் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். சென்னையை சுற்றி அந்த சபர்ப்ஸ் என அழைப்பார்கள், சபர்பன் என அழைப்பார்கள். சென்னைக்கு புறநகர் பகுதிகளிலும் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போகிறது. இவ்வாறு நகரம் அதிகரித்து கொண்டே போகிறது. ஏற்கனவே இருக்க நகரத்தில் மக்கள் தொகையும் சரி, வாகனங்களும் சரி அதிகரித்து கொண்டே போகிறது. எல்லாம் வேலை தேடி தொடர்ந்து சென்னைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்க சென்னை ஆங்கிலத்தில் டீகன்ஜஸ்ட் என அழைப்பார்கள். அந்த கூட்ட நெரிசலை குறைக்க என்ன செய்யணும்? ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் ஒரு துணை நகரம் அமைச்சிட முடியாது. சென்னைக்கு அருகிலேயே அந்த இடம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு மாபெரும் நகரத்தின் அருகிலேயே அந்த பகுதி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை சிறப்பாக உருவாக்கி மக்கள் தொகையை மக்கள் அங்கு குடியிருக்கிற மாதிரி செய்ய முடியும். இதுதான் சேட்டிலைட் சிட்டி என அழைப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் மாமல்லபுரம் இருக்கிறது. அங்கு எம்மாதிரியான வசதிகள்லாம் கொடுத்தால் மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்ப திரும்ப அவர்களுடைய தேவைக்கு வராமல் இருப்பார்கள் என்ற வகையில் அதை ஒரு குட்டி நகரமாகவே வடிவமைப்பார்கள். திட்டம் தீட்டி அழகாக வடிவமைப்பார்கள். ஒன்று, மக்களுக்கு அங்கே தொழிற்சாலைகள் இருந்தால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதை போல அந்த சிறிய நகரம், அந்த சேட்டலைட் சிட்டி, அந்த துணைக்கோள் நகரம் அமைக்கப்படும். வேலை வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதுமா? அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இருக்கணும்ல. இப்போ நிறைய பேரால சென்னை சிட்டியில் வீடு வாங்க முடியாது, விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. அப்படி இருக்கவங்க மாமல்லபுரத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அங்கே வந்து போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தங்க வேண்டி வரும். அப்போது சென்னையில் வீடு வாங்குறத விட மாமல்லபுரத்தில் வீடு சீப்பாக எங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க அங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆகிடுவாங்க. வீடு வாங்கினா மட்டும் போதுமா? அவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? அவங்களோட பசங்களுக்கு ஸ்கூல், காலேஜ் எல்லாம் தேவைப்படும். அந்த வசதிகளும் அங்கே ஏற்படுத்தி தரப்படும். அது ஒரு